வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பணப்பெட்டி டாஸ்க் வந்தா நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்ற மாரி 3 பேரும் வந்து அவங்களோட தாட்ஸ வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ என்னென்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் டாஸ்க் இந்த வாரம் இல்ல அப்டின்னா, என்ன டாஸ்க்கா இருக்கும் அப்டின்ற மாரி அருண்ட்ட வந்து கேட்குறாங்க. அருண் வந்து பணப்பெட்டியா இருக்கலாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஓகே, என்ன டாஸ்க்கா வேணாலும் இருக்கட்டும். பணப்பெட்டி டாஸ்க் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க பணப்பெட்டிய எடுப்பீங்களா? அப்டின்ற மாரி பவித்ரா கிட்ட வந்து கேட்குறாரு ஃபர்ஸ்ட்டு. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா எடுப்பேன். எவ்வளோ இருந்தா எடுப்பீங்க? அப்படின்ற மாரி கேட்டோனே, 20 லேக்ஸ் இருந்தா நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாரி சொன்னோனே, அருண் வந்து கிண்டல் பண்ணுவாரு. 50 லேக்ஸ்ன்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா, அருண் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமமா வந்து 15 லேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எடுத்திருக்கிற அ பணப்பெட்டி அமௌண்ட் அப்படின்றத சொல்றாரு. அதுவும் வந்து 8 மெம்பர்ஸ் இருக்கிறப்ப லைக் 15 லேக்ஸ் வந்து மேக்ஸிமமா இருந்து எடுக்கப்பட்டது. பட் இங்க வந்து நம்ம 12 மெம்பர்ஸ் இருக்கோம். ஸோ கண்டிப்பா 15 லேக்ஸ் இருக்கும். இல்லன்னா அதோட கம்மியா தான் இருக்கும் அப்படின்றது அருணோட ஜட்ஜ்மென்ட். பட் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 20 லேக்ஸ் எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணப்பெட்டி இந்த தடவ வந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமமா எவ்வளோ லேக்ஸ் வரையும் போகும் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பவித்ராவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, 20 லேக்ஸ் வந்தா நான் பணப்பெட்டிய தூக்கிருவேன் அப்படின்றது தான் வந்து அவங்களோட எய்மா இருக்கு. ஸோ உடனே அன்ஷிதா கிட்ட வந்து அருண் கேட்பாரு. ஸோ அதுக்கு அன்ஷிதா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மூட பொறுத்து தான் வந்து நான் எடுக்கிறதும், எடுக்காததும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க அமௌண்ட் எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. நான் உள்ள வர்றப்ப அதெல்லாம் யோசிச்சு உள்ள வரல. பட் அது வந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த டைம்ல நான் என்ன நினைக்கிறேனோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து நான் அந்த பணப்பெட்டிய எடுக்கிறதும், எடுக்காததும் அப்படின்றத கிளியரா வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து சொல்லுவாரு, "நான் எவ்வளோ வச்சாலும் சரி, அந்த பணப்பெட்டிய எடுக்கவே மாட்டேன்." அப்படின்றத வந்து சொல்லுவாரு. ஸோ இது வந்து இவரு 2ண்ட் டைமோ, 3ர்ட் டைமோ இது ரிஜிஸ்டர் பண்றாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து விஜய் விஷால் டீம் இத தான் சொல்லியிருப்பாரு, "நான் எடுக்கவே மாட்டேன்." அப்படின்ற மாரி. "நீயும் எடுக்காத. யூ ஆர் அ ஃபைனல் கண்டஸ்டன்ட். நீ கப்பு ஜெயிக்கிறதுக்கான லைக் நெறைய ஸ்டஃப் உன்கிட்ட இருக்கு. யூ ஆர் டிசர்வ் டூ வின் த கப்." அப்படின்ற மாரி விஷாலுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப உன்னால முட் எ என்னால கப்பு வின் பண்ண முடியாதுன்னு நெனச்ச அப்படின்னா, நீ வந்து எடுத்துக்கோ. ஐ மீன் பணப்பெட்டி எடுத்துக்கோ. உன்னால முடியாது, கப்பு வின் பண்ண முடியாதுன்னா, மத்தபடி நீ வந்து அந்த பணப்பெட்டிய எடுக்காத அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அ ஏன் இந்த ரீசன் அவரு சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கும் அவரு வந்து விளக்கம் குடுத்துட்டாரு. நம்மளுக்கு இந்த ஷோக்கு இந்த ஷோல இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சேலரி குடுக்குறாங்கல்ல, அதுவே எனக்கு போதுமானது. ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் அப்படின்றத வந்து அவரு சொல்றாரு. அதையும் மீறி எனக்கு வந்து அந்த பணப்பெட்டியிலேருந்து வர காசு வந்து எனக்கு தேவையில்ல அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. ஸோ பணப்பெட்டிய அருண் வந்து எடுக்க மாட்டார் அப்படின்றத கிளியரா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 3 பேரோட ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து 20 லேக்ஸ் இருந்தா எடுத்துருவாங்க. அன்ஷிதா வந்து நான் ப்ரெடிக்டபிள்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க மூட பொறுத்து எடுத்துருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. மேபி அவங்க வெளிய சொல்லாம ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கலாம். அண்ட் தென் 3வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அருண் வந்து நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 3 பேர்ல யார் வந்து உண்மை பொய் சொல்றாங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் யார் உண்மைய சொல்றாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.